இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 196 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல டாக்கா லீஃப் வில்லேஜ் நோக்கி போறத காட்டுவாங்க. ஒரு சர்டன் பிளேஸ்ல நின்று அந்த கேஸ்ல பாக்குவோம். ஷிகெட்சு யாருமே இல்லாத இடத்துல இந்த பில்டிங் பார்க்கவே நல்லா இருக்குன்பா. காரின் ஷினோபி சக்கராவே இங்க சுத்தி வர இல்ல. நம்ம அந்த பில்டிங் குள்ள போறோமான்பா. லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் போறோம். ஸ்டாப் ஆக போறது இல்லைன்பா சாஸ்கே. இதே பிளேஸ்ல பாஸ்ட்ல சாஸ்கே நருட்டோ காராவை தோக்கடிச்ச விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோ இன்னும் எவ்வளோட வளர போறதா இருக்கேன்ட்டு பயங்கரமா பஞ்ச் பண்ணுவான். அதுக்கப்புறமா சிடோரி பண்ணி வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். இருந்தாலும் இதெல்லாம் பத்தலைன்பா. சாஸ்கே முன்னாடி நாகோ அவளோட கையில பால் வச்சு விளையாண்டு இருப்பா. பயங்கரமா பாட்டு பாடிட்டு தட்டிட்டு இருப்பா. டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி பால் கீழே போயிரும். பால் எடுக்க போறான்ட்டு கீழே வந்திருப்பா. சாஸ்கே புடிச்சிருவான். இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கவும் நாகோ என்ன சீக்கிரம் தூக்கு, உனக்கு நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே தூக்கி வீசுவான். செம கடுப்பாவா நாகோ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஜாக்கிரதையா இருந்துட்டு போவான். நாகோ உன் பேர் என்னன்னு கேட்கவும் சாஸ்கே உச்சிகான்ட்டு கிளம்புவான். பாய் சாஸ்கே உச்சிகான்னு சொல்லுவா. சாஸ்கே பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி டிரைவ் டுவர்ட்ஸ் டார்க்னஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ககாஷி கிட்ட டீம் 7க்கு ஒரு மிஷின் வந்திருக்கு. லேண்ட் ஆஃப் ஃபயருக்குள்ள ஒரு அத்துமீறி நுழைஞ்சிருக்கானா, அவனோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனைன்ட்டு விஷயங்கள் சரியா போதல்லன்னு சொல்லி கேட்பாங்க. ககாஷி இல்லைன்ட்டு நருட்டோ சாஸ்கே அளவுக்கு கேட்சப் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாத்த விடவும் சாஸ்கேவோட அப்ரூவல் தான் தேவைப்படுது. அப்படியே சாஸ்கே பக்கம் பார்த்தா நருட்டோவோட வளர்ச்சியை பார்த்துட்டு தாழ்வா உணர்றான். ரைவல்ஸா இருக்கிறதே கஷ்டம் தான் பாரு. இதை கேட்ட சொன்னாடே அப்படியே ஜெராயோ ஒரோச்சிமாருவோட ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்கு. ரெண்டு பேத்தையுமே ஆரப்படுவோம். அதனால இந்த மிஷனுக்கு நீயும் சாஸ்கே மட்டும் போங்கன்பாங்க. அப்ப நருட்டோவும் சக்குராவும் சொல்லி கேட்பாரு ககாஷி. அவங்களுக்கு வேற ஒரு பெர்ஃபெக்ட்டான மிஷன் வச்சிருக்கேன், பேபி சிட்டிங் மிஷன் பாங்க. ககாஷி குழந்தைய பாத்துக்கிற வேலையான்ட்டு ஷாக் ஆவாரு. நருட்டோன் சக்குரா வந்திருப்பாங்க. சொன்னாடே ரெண்டு பேரும் பாடி கார்டு மிஷனுக்கு போக போறீங்கன்பாங்க. கண்டிப்பான்ட்டு நருட்டோ நான் யார கார்டு பண்ணணும்னு சொல்லி கேட்பா. சொல்ல மறந்துட்டேன்னுட்டு இவங்க தான் லேடி நாகோன்பாங்க. நான் நாகோன்பா. நருட்டோ என்னங்க சொல்ல வரீங்க மாதிரி கேட்கவும் இந்த பொண்ணை தான் பாத்துக்கணும்பாங்க. நாங்க விஐபில ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு நினைச்சேன்பா. நாகோ என்னடா சொன்ன குட்ட பையலேன்பா. யார பார்த்து குட்டைங்கிற, நீயே குட்டதான் குட்டச்சின்பா நருட்டோ. சுனாடே நாட்டோ சைலண்டா இருக்க சொல்லிட்டு மிஸ் நாகோ ஃபியூடல் அடுக்கு சொந்தன்பாங்க. நாகோ சுனாடே கிட்ட இவங்க தான் என்ன கார்ட் பண்ண போறாங்களான்னு சொல்லி கேப்பா. ஆமான்னு சொல்லவும் இவங்களோட இருக்கும் போது எனக்கு சேஃபா இருக்க ஃபீலே இருக்காது, போய் சாஸ்கே உச்சியாவை கூட்டிட்டு வாங்கன்பா. அவன் வேற மிஷனுக்கு போயிருக்காங்கன்பாங்க. சுனாடே அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, இவங்க ரெண்டு பேத்தையும் அந்த மிஷனுக்கு தாட்டி விட்டு அவனை மட்டும் இங்க வர சொல்லுங்கன்பா. சுனாடேவே காண்டாயிருவாங்க. இவங்களும் ஃபுல் ஃபிளட்ஜ் ஷினோபி தான் சாஸ்கே மாதிரின்பாங்க. நாகோ நான் இங்க பர்சனல் ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன்னு கத்துவா. நருட்டோ சக்குரா கிட்ட வந்ததுல இருந்து சாஸ்கே சாஸ்கேன்னு இருக்காளே இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேப்பான். ஒருவேளை தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோன்பா சக்குரா. சுனாடே டேபிள தட்டிட்டு எந்திரிச்சு நிப்பாங்க. லேடி நாகோ ஷீஷ்மே வில்லேஜ்ல இருக்க அவங்க ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. அதனால ரெண்டு பேரும் அங்கதான் நீங்க கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு பர்சனலா நான் என்ன பண்ணுவேன்ட்டு கையை மடக்குவாங்க. நருட்டோ சக்குராவும் பயப்படுவாங்க. நாகோ சாஸ்கே விளையாண்டு ஃபீல் பண்ணுவா. ஹொக்காகே ஆபீஸை விட்டு வெளியே போகும்போது நருட்டோ வேற வழியே இல்ல, மிஷன் தானே, நாங்க உங்களை சேஃபா கொண்டு போய் தீருவோன்பா. நாகோ இதெல்லாம் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வைக்காதுன்ட்டு சாஸ்கே வர வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்லன்பா. சக்குரா லேடி ஹொக்காகே சொன்ன மாதிரியே சாஸ்கே வேற மிஷனுக்கு போயிருக்கான், வரக்கு லேட் ஆகும்பா. நாகோ அவன் வர வரைக்குமே நான் வெயிட் பண்றேன்பா. நருட்டோ அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்பவே போகணும்னு அவசியம் இல்லைன்பா. சக்குரா கடுப்பாவா. நருட்டோ எதுக்காக சாஸ்கே சாஸ்கேன்ட்டு இருக்குன்னு சொல்லி கேப்பான். நாகோ ஏன்னா சாஸ்கே என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கான், அன்னைக்கு மட்டும் அவன் வரல நான் செத்துருப்பேன். அவன் எங்கிட்ட சாதாரண பொண்ணு கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டான், ஒரு ஃபியூடல் லார்டோட ரிலேட்டிவ் கிட்ட நடந்துட்ட மாதிரி நடந்துக்கல. அதான் திருச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சக்குரா அப்படியேன்னு கேப்பா. நாகோ உங்க ரெண்டு பேர்த்தோட நான் அதிகப்படியே நம்புறதே சாஸ்கே தான், சாஸ்கே வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன்பா. சக்குரா நருட்டோ கிட்ட நம்ம இப்ப என்ன பண்றது, இன்னைக்கு இவ்வளவு சீசுமே வில்லேஜ் கூட்டிட்டு போயானுமேன்பா. ஆனா சோனி பாட்டி என்ன சொன்னாலும் யூஸ் பாருன்பா. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா பர்சனலா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இருப்பாங்களே, அதை திங்க் பண்ணி பாப்பாங்க. இதுக்கப்புறமா நாகோ ஜாலியா டிராவல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா சாஸ்கே இருப்பான். நாகோ நான் உன்ன சேஃபா பாதுகாப்பன்பா. நடக்க நடையிலே காட்டி கொடுக்குதுல. சாஸ்கேவா நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். நாகோ நான் உன்னோட யாரையுமே நம்புறதா இல்லன்பா. சாஸ்கேவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயும் பார்த்தாலே நருட்டோன்னு தெரியுது இல்லையா, அதனால சாஸ்கே மாதிரி நடிடான்பா. சக்குரா மூக்க நோண்டிட்டு கவலைப்படாதேன்பா. சாஸ்கே மாதிரி நடந்துக்க, அந்த புள்ளைக்கு மட்டும் நீ வேஷம் போட்டு ஏமாத்திக்க தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாருன்பா. நருட்டோ பாக்க போனா அவளுக்கு சாஸ்கே எப்படி நடந்துக்குவான்னு தெரியாதுலன்பா. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு வரீங்கன்னு சொல்லி கேப்பா நாகோ. நருட்டோ முதல்ல வாய மூடு அப்படின்பா. கண் கலங்குவா நாகோ. இத பார்த்த சக்குரா ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே ஓட்ட நடிக்க சொன்ன எங்கிட்ட சாஸ்கே எப்படி நடந்துக்கோனா அப்படிதான் பண்ணி காமிச்சன்பா. அப்படியே நாகோ வைக்கப்படுவா. இப்ப நருட்டோ பண்ண இப்படிப்பட்ட மேனஸ்னாலதான் பொண்ணுகளோட இதையுமே மெல்ட் ஆகும்பா. தலையில கை வச்சு அப்படியேன்னு சொல்லி கேப்பா நருட்டோ. டே கூலா ஆக்ட் பண்றான்பா சக்குரா. சக்குரா மனசுக்குள்ள சாஸ்கே கொஞ்ச நாளாவே எதையோ போட்டு குழப்பிக்கிறான் போலன்னு திங்க் பண்ணுவா. சக்குரா சாஸ்கே கிட்ட நீ தானே காரா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தனேன்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே இல்ல நான் இல்ல, அது நருட்டோன்னு இருப்பான். சக்குரா நருட்டோவை பார்த்துட்டு சாஸ்கேவை பார்க்கும்போது அவன் சம கண்ணுல இருந்திருப்பான். ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் சீன் எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். நருட்டோ ககாஷி கிட்ட
சிடோரி எப்படி பண்றதுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சாஸ்கே அண்ட் சக்குராவோட கான்வர்சேஷன் இந்த கான்வர்சேஷன் அக்கறா இருக்கும். ஆனா இந்த சீன்ல அது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். லைக் நருட்டோ அண்ட் ககாஷி சும்மா ஃப்ரேம்குள்ள ஏதோ ஒன்று பண்ணியாங்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபன்னான திங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாகோ நருட்டோ கிட்ட அந்த முட்டாள்தனமா நடந்துட்டு இருந்தான்ல அவங்க கூட இருக்கும்போது எனக்கு சேஃபாவே ஃபீல் ஆகல, நல்ல வேலை சாஸ்கி நீ வந்தேன்னு சொல்லுவா. முட்டாள்தனமா இருந்தவனா அடியே நீ என்ன பத்தி தான் பேசுறியா அப்படின்ட்டு சாஸ்கியை மட்டும் எப்படிதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குதோன்ட்டு கடுப்பாவான். இதை பார்த்து நாகோ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேப்பா. ஒண்ணு இல்லைன்றவான் நருட்டோ. இதுக்கப்புறம் ககாஷி அண்ட் சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. சாஸ்கே நடுங்கிட்டு இருப்பான். என்னன்னு சொல்லி கேட்கவும் ஜஸ்ட் உடம்பு நடக்குது அவ்வளவுதான்பா. இப்ப நம்ம வந்திருக்க மிஷன் வாண்டட் கிரிமினல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் பாக்க, அதனால உங்க கார்டை டவுன் பண்ணிடாதேன்னு ககாஷி. சரின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நாகாவை தூக்கிட்டு வருவான். இன்னும் சீசுமே வில்லேஜ் வரலன்னு சொல்லி கேட்பான். சக்குரா திங்க் பண்ணி பார்த்தா இந்த ஃபாரஸ்ட தாண்டின்பா. அப்படின்னா பக்கத்துல வந்துட்டமான்ட்டு போவான் நருட்டோ. தூக்கத்துல கூட நாகோ சாஸ்கேன்ட்டு வருவா. தூங்கும் போது கியூட்டா இருக்கான்பா சக்குரா. எனக்கு தெரிஞ்ச அவளோட ஹீரோ சாஸ்கே தான் போலன்பா நருட்டோ. சக்குரா பாக்க போனா அப்படிதான் போலன்பா. இவங்க 3 பேரும் போறத ஒரு கண்ணு பாக்குற மாதிரி காட்டுவாங்க. ககாஷி அண்ட் சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. சாஸ்கே என்ன இங்க ஒரு சிலர் தான் இருக்காங்கன்பா. எல்லாருமே எங்கேயோ போயிட்டானுங்க போல. ஆனா எங்கன்னு கேள்வியா இருக்குன்ட்டு என்ன கடத்திற்கான பிளான் போட்டிருக்காங்களான்ட்டு சீசுமே வில்லேஜ் கிட்ட நடக்க போறதா போட்டிருக்கு. ஃபியூடல் லார்டோட ரிலேட்டிவான நாகோங்கிற பொண்ணை கடத்த போறானுங்கன்னு ககாஷி. சாஸ்கே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு எனக்கு இந்த பொண்ணு தெரியும்பா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நாகாவை கிட்னாப் பண்ண அந்த கிரிமினல்ஸ் வந்திருப்பானுங்க. கொஞ்ச நேரம் கீழே இறங்குன்பா. என்னாச்சுன்னு கண்ண துடைப்பா நாகோ. ஆப்போசிட்ல இருக்க கிரிமினல் 2 பேரும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க. டார்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை எங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்கா. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நருட்டோ சொல்லவும் அதான் சரி சாஸ்கே கேட்கலன்னா பாடத்தை கத்து கொடுன்பா. நான் அதை தான் பண்ண போறதா இருக்கேன்ட்டு நருட்டோ நாகாவை பார்த்துட்டு சொல்லுவா சக்குரா கிட்ட. சரின்பா. நருட்டோ மல்டிஷாடோக்குள்ள ஜுட்சு பண்ணுவான். இதை பார்த்து கிரிமினல் ஷாக் ஆயிருவாங்க. இவ்வளவான்னு சொல்லிட்டு நாகோ என்ன இத்தனை சாஸ்கேவான்ட்டு சந்தோஷப்படுவா. நருட்டோ சாஸ்கேவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்ல அதனால சாஸ்கே பஞ்சுன்பா. நாகோ எக்ஸைட் ஆவா. சாஸ்கே கிக்குன்பா. அதையும் பார்த்து எக்ஸைட் ஆவா. சாஸ்கே சாப் 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 அப்படின்ட்டு சப்பு சப்பு நிறைவா வேற லெவல்ல இருக்குன்னு பாராட்டுவா நாகோ. நருட்டோ டிஃபீட் பண்ற இவன் பேர் பாத்தீங்கன்னா சடா. கேட்க காமெடியா இருக்குல்ல. சடா விளையாட்டுலாம் போதும்ட்டு எத் ஸ்டைல் மட் ஸ்லைட் ஜுட்சு பண்ணுவான். சக்குரா நாகோ பயப்படுவாங்க. நருட்டோ கவலைப்படாதீங்கன்ட்டு உசுமாக்கி பராஜ் பண்ணுவான். அதை உசுமாக்கி லயன்ஸ் பராஜ்னு சொல்லுவான். நாகோ அவன் சாதிச்சிட்டான்ட்டு எக்ஸைட் ஆவா. சடா அந்த ஜுட்சுல வேலைக்கு ஆகாதுன்ட்டு வருவான். நருட்டோ புடிவாதக்காரனா இருக்கான்னு திங்க் பண்ணுவான். நாகோ எனக்காக அவன் கதையை தீர்த்துக்கிட்டு சாஸ்கேன்னு சொல்லி கத்துவா. சக்குரா முன்னாடி போகாத அது ஆபத்துன்பா. கிரிமினல்ஸ்ல ஒருத்தன் சக்குராவை அட்டாக் பண்ணிருப்பான். நருட்டோ குனாய் வச்சு அடிப்பான். ஸ்டோன் கிட்ட வேலைக்கு ஆயிருக்காது. கடைசியா இதோட உன் கதையை முடிக்கிறான்ட்டு ரசங்கன் யூஸ் பண்ணி அடிப்பான். வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். திரும்பி பார்த்துட்டு சக்குரா எப்படி கூலான்னு சொல்லி கேட்பான். பார்த்தா நாகோ கழுத்துல குனாய் வச்சிருப்பானுங்க. இந்த இடத்துக்கு சடா வந்துட்டு அந்த ஜுட்சு பவர்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது இன்கம்ப்ளீட்டா இருக்குன்பா. நருட்டோ சம கடுப்பாய் அட்டாக் பண்ண போவோம். வாயிலே பஞ்ச் பண்ணிருப்பான். நருட்டோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு ரிலீஸ் ஆயிருக்கும். இதை பார்த்து நாகோ அழுக ஆரம்பிச்சிருவா. இது சாஸ்கே இல்ல, சாஸ்கே காப்பாத்தவான்ட்டு ககாஷியும் சாஸ்கேயும் ஒன்னா இருப்பாங்க. பாக்கும் கிட்ட ஏதாவது ஸ்மெல் பண்ண சொல்லி இருப்பாரு. ஷினோபிஸோட வாசனை தான் வருது ஆனா மிக்ஸ் ஆயிருக்கு. நருட்டோ சக்கரா கூட இங்கதான் இருந்திருக்காங்க. ககாஷி நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் பாரு. இந்த மிஷனுக்கு நருட்டோக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேப்பா சாஸ்கே. இப்ப நாகோவுக்கு பர்சனல் பாடி கார்டா நருட்டோவும் சக்கராவும் தான் அசைன் ஆயிருக்காங்கன்னு பாரு ககாஷி. சாஸ்கே என்னன்ட்டு ஷாக் ஆவான். பாக்க போனா அவங்க இங்க இல்லைன்னா அவங்கள கடத்திட்டாங்க போலன்னு பாரு ககாஷி. இது நல்லதுக்கு இல்லைன்ட்டு பிஸ்கெட்டை சமன் பண்ணுவாரு. ககாஷி சாஸ்கே கிட்ட பாக்கணும் கூட இருக்கட்டும் பிரிஞ்சு தேடலான்னு பாரு. சாஸ்கே சரின்பா. அந்த கிரிமினல்ஸ் இருக்க இடத்த காட்டுவாங்க. அந்த பொண்ணை வச்சு காசு பாக்கலாம். ஆனா இந்த ஷினோபிஸ வச்சு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. ஜஸ்ட் ஆசேஜஸ் இருக்கும் சேஃப் தானு இருப்பானுங்க. நருட்டோல சம கடுப்பாவான். இதுக்காக வருத்தப்பட போறீங்கடான்னு கத்துவான். ஹேண்ட் சைன் பண்ண முடியாத நிஞ்சாவெல்லாம் பார்த்துட்டு பயம் இல்லைன்னு நருட்டோ டக்குன்னு நாகோட கைத்த கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹேண்ட் சைன் பண்ண முடியல என்னடா நான் இன்னும் ஷினோபிதான்ட்டு அட்டாக் பண்ண வந்த கிரிமினல்ஸ நருட்டோ தாக்கிட்டு நாகோ எஸ்கேப் பண்ண வச்சிருப்பான். தப்பிச்சு போன்பான். சரின்ட்டு ஓடுவா. இருந்தாலும் சுத்து போட்ட மாதிரி பிடிச்சிருப்பானுங்க. அவளால தப்பிச்சு போக முடியாதுன்ட்டு சடா இங்க வந்துட்டு நாட்டியாக்கு குழந்தைகளை பனிஷ் பண்ணி ஆனும்பா. நாகோ சாஸ்கே நம்ம வந்து காப்பாத்துன்னு கத்துவா. சடா எவ்வளவு வேணுமா கத்திக்க ஆனா உன்னை காப்பாத்த எவ்வளவு வரமாட்டான்பா. பின்னாடி என்னடா சத்தன்ட்டு திரும்பி பார்த்தா மொத்த பேத்தையும் காலி பண்ணிப்பா சாஸ்கே. நாகோ சாஸ்கே பாப்பா. சடா அப்படின்னா நீ தான் ரியல் ஒன்னான்னு கேப்பான். என்ன ரியல் ஒன்னான்னு சொல்லி கேப்பான் சாஸ்கே. இது அங்க இருக்கான்ல புடியன் அவன் உன்ன மாதிரி தான் வேஷம் போட்டிருந்தான்பா சடா. சாஸ்கே என்னடா பண்ணிட்டு சம கடுப்பாவான். நீ இல்லைன்ட்டு பண்ணண்டான்பா நருட்டோ. பாக்கும் நாங்க உங்களை காப்பாத்த வந்தோன்ட்டு சக்கராவை கட்டி போட்டு இருந்த கைத்த கடிச்சிருக்கோம். சடா சாஸ்கே கிட்ட இந்த உன்ன மாதிரி வேஷம் போட்டு வந்தான்ல இந்த பையன் அவன் செமையாவே சண்டை போட்டான் நீ எப்படின்னு சொல்லி கேப்பான். சாஸ்கே இங்க வாட காட்டுறான்பா. குணா யூஸ் பண்ணுவான். டாச் பண்ணி வந்துருவான். சடா செம ஃபாஸ்டா இருக்கான்ட்டு பாத்துட்டு இருக்கும்போது பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுவான். சாஸ்கே தப்பிச்சு போவான். பயங்கரமா சேஸ் பண்ணுவான் சடா. சக்குரா சாஸ்கேன்ட்டு பாப்பா. நருட்டோ சீக்கிரம் கைத்த விட்டுடுவா. நான் என்னோட பெஸ்ட் பண்றேன்ட்டு பாக்கும் கடிச்சு எடுத்துட்டு இருக்கோம். சாஸ்கே சடையோட பேக் சைட்ல இருந்து வந்து குணாய் அவனோட முதுகுல இறக்குவான். ஒன்னும் ஆயிருக்காது. சாஸ்கே வெளுத்து போட்டு குத்துவான். ஆனா சாஸ்கே பேப்பர் பாமா வச்சு வெடிக்க வச்சிருப்பான். நருட்டோ பாக்கும் கிட்ட சீக்கிரம் கட்டா விட்டுடுவா. நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்கும். சாஸ்கே சடா கிட்ட நீ வேற லெவல்ல தான் இருக்குன்பா. சடா சாஸ்கேவ இப்படிப்பட்ட மைனர் அட்டாக்ல என்ன எதுவும் பண்ணாதுன்பா. சாஸ்கே அப்படின்னா இதை பாரு அப்படின்ட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவான். அந்த ஃபயர்ல இருந்து சடா தப்பிச்சு வந்திருப்பான். பார்த்தா உடம்பு முழுக்க பாறையா இருக்கும். ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்குன்ட்டு ட்ரூ ஃபார்ம்ல இருக்க லைட்டா இருக்குன்பா. இதை பார்த்து சக்குரா நம்பவே முடியலன்ட்டு அவன் மேல அவனே ஹேர் ஸ்டைல யூஸ் பண்ணி கோட்டிங் பண்ணிருக்கான்பா. நருட்டோ அதனாலதான் ரசங்கன் மேல சைல போலேன்பா. இப்ப நான் ரியல் ஒன்னா இருக்கனால இதை ஆரம்பிக்கலாமான்பா. டக்குன்னு பார்த்தா காணாம போயிருப்பா. சாஸ்கேக்கு பின்னாடி இருந்து அடிப்பான். உன்னால டாச் கூட பண்ண முடியல நீ ஒரு சாதாரண அப்படம் தான் சொல்லிட்டு வேற லெவல்ல அட்டாக் வைப்பா சடா. நருட்டோ கட்ட ஊத்ததுக்கு அப்புறமா இரு சாஸ்கே நானும் வரன்பா. இல்ல இவன் எனக்கானவன்பா சாஸ்கே. அவனோட சரிஞான பார்த்துட்டு தானே சரிஞானா அப்ப நீ உச்சியாவான்னு சொல்லி கேட்பான் சடா. அப்பனா
உனக்கு சரியான பத்தி உச்சியாவை பத்தியும் தெரியும் போலன்னு சொல்லி கேப்பா சாஸ்கே. என்ன மாதிரி இருக்க ஷினோபிஸ் ஏகப்பட்ட இடத்துல சுத்தி இருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. பாக்க போனா லாஸ்ட் கிரேட் வார்ல உச்சியாவை எதிர்த்து சண்டை கூட போட்டிருக்காங்கன்ட்டு. ஆமா, உச்சியா கிளான்ல இட்டாச்சி உச்சியாங்கிறவன் இடன்லி வில்லேஜுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனோட மொத்த கிளானையுமே கொண்டாடலன்னு சொல்லி கேட்பான். அப்படி அந்த உச்சியாவில ஒரே ஒருத்தர் சர்வை ஆனதா சொன்னாங்க. பாக்க போனா உன்னை எல்லாம் கொல்றக்கு ஒருத்தர் போயிருப்பான் போலன்பா. சாஸ்கேயோட சரியான பாருங்க 3 டோமோய் இருக்கும். சாஸ்கேக்கு 3 டோமோய் வந்தது நருட்டோ கூட ஃபைனல் வேலையில சண்டை போடுறப்பதான். இது அதுக்கு முன்னாடி டைம் லைன்ல காட்டியிருப்பாங்க. அதனால இது ஒரு மிஸ்டேக். சாஸ்கே இட்டாச்சி அவனை பார்த்து உன்னை கொல்ற அளவுக்கு நீ ஒருத்தர் இருப்பாள், அதை யோசிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ காப்பாத்துறதுக்கு சாஸ்கே வந்திருப்பான். அந்த டைம்ல சாஸ்கே அடிச்சு போட்டு உன் மேல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அக்காட்சுகியோட விளையான நருட்டோ தேடி வந்து இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு சிடோரி பண்ணுவான். வாய முடுறான்னு கத்துவான் சாஸ்கே. சாஸ்கே அட்டாக் பண்ண வரவும் ஓ அது உன்னை அப்செட் பண்ணிச்சா, அதனால தானே உன்னை முட்டாளுங்கிறன்ட்டு டக்குன்னு மேல போவான். பார்த்த சட பின்னாடியே வந்து அட்டாக் வச்சிருப்பான். சாஸ்கே வெறி தீர பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். டே அது போதும்னு தோணலையாடான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பான் சம கடுப்புல. நாகோவே இதை பார்த்துட்டு பயமா இருக்கு சாஸ்கேன்பா. சட விட்டுருன்ட்டு கெஞ்சும் போது திரும்ப பஞ்ச் பண்ண போவான். கக்காஷி தடுத்திருப்பாரு. கக்காஷி அவனை போது விட்டுருன்ட்டு அவங்ககிட்ட இன்னும் சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குன்னு அவன் பாட்டுக்கு போவான். கக்காஷி டேன்னு கூப்பிடுவோம். நான் வில்லேஜ்க்கு போறேன்ட்டு கிளம்பிடுவான். கக்காஷி கடுப்பாவாரு. நாகு ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவா. நருட்டோ நாகோ கிட்ட அவன் இப்ப நார்மலா இல்ல, ஆனா அவன் ரொம்ப நல்லவன் தான், அவனை மன்னிக்க பாருன்னு சொல்லி கேட்பான். சரிங்கவும் நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு அவன் எப்ப பழையபடி ஆகிறானோ அப்ப நான் அவனை கூட்டிட்டு வந்து உன்னை விசிட் பண்றேன்பா. பிரசன்ட் நருட்டோவை காட்டுவாங்க. சாஸ்கே சத்தியமா நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வருவான்பா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வணக்கம் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, துன்பம் பெறலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி 6th ஹோகாகே டான்சோ அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோடோட பாஸ்ட் ஆர்க் தி லோகஸ் ஆஃப் கொனாஹான்ங்கற ஆர்க் முடியுது. சீசன் 9 முடியுது. இதுக்கு அடுத்து நருட்டோ ஷிப்டனோட 5th மூவியை பார்க்க போறோம், பிளட் பிரிசன்ங்கற மூவியை.